விபீஷணன் ராமன்ட்ட சொன்னான், கடலை தாண்டணுமா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா சரணாகதி. ராமா நீ சமுத்திரராஜன்ட்ட சரணாகதி பண்ணுன்னா. ராமனும் திருப்புல்லானிய தர்பசயன பெருமாளாக சமுத்திரராஜனை நோக்கி சரணாகதி பண்ணி பள்ளி கொண்டிருக்கிறார். இதை எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி அவருடைய மஞ்சு ராமாயணத்தில் ரசிக்கிறார். தீரே சயானம் தம் ராமம் மத்தியேச்ச மதுசூதனம் சச்சால ஜலதிஸ்தத்ர பஷ்யன்னிவ புனப்புனகான்னர். அந்த கடல் என்ன பண்ணித்தான், கடற்கரையில் ராமன் தர்பசயன பெருமாளாக பள்ளி கொண்டு இருக்கார். இந்த கடல் பார்த்து தான் இதே மாதிரி என் கடலுக்குள்ளே ஒருத்தர் படுத்துன்னு இருக்காரு. அப்படியே கிடுகிடுன்னு பார்க்கடல் நோக்கி கடல் போச்சான். பார்த்தா அங்கேயும் ஆதிசேஷன் மேலே ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார். இல்லையே, இவரை மாதிரி தானே ஒருத்தர் அங்கே திருப்புல்லானிலையும் படுத்துன்னு இருக்கார், மறுபடியும் இங்கே வந்து தான் இங்கேயும் படுத்துன்னு இருக்கார். இவரை மாதிரி தானே ஒருத்தர் பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கார், அங்கேயும் போச்சான். இங்கேயும் வந்தது அங்கேயும் போச்சு, இங்கேயும் வந்தது அங்கேயும் போச்சு. அதனால தான் கடலிலே அலைகள் உருவாச்சு. கடற்கரை வரைக்கும் வருது, இங்கே ராமனை செவிக்கிறது, திரும்ப உள்ளே போகிறது, பார்க்கடல் பெருமாளை செவிக்கிறது. அந்த கடலுக்கு இப்போ வரைக்கும் புரியலையா அவர் தான் இவரா இவர் தான் அவரான்னு. அதனால தான் அலைகள் ஓய்வதில்லை, அதனால தான் அலை இன்னும் ஓடிண்டே இருக்கு அப்படின்னு ரசிச்சிருக்கார் மஞ்சு ராமாயணத்தில். இப்படி ராமன் பள்ளி கொண்டான். 3 நாள் காத்திருந்தான். சமுத்திரராஜன் ரெஸ்பாண்டே பண்ணலை. ஏன்? சரணாகதி சாஸ்திரம்ங்கிற இந்த சரணாகதி பலிக்கலை. என்ன காரணம்னா, சரணாகதி பண்ணுறது எம்பெருமான்ட்ட தான் பண்ணணும், எல்லார்ட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. சமுத்திரராஜன் மாதிரி ஒருத்தன்ட்டெல்லாம் பண்ணால் அது பலிக்காது. அதை விட முக்கியமான பாயிண்ட்டு, சரணாகதி பண்ணுறோம் இல்லையா, நாம் கைமுதல் இல்லாதவராக இருக்கணும். ராமன் அத்தனையும் வல்லவன், எல்லாம் வல்லவர்லாம் சரணாகதி பண்ணால் பலிக்காது. இப்போ 3 நாள் ஆச்சு, சமுத்திரராஜன்ட்டேருந்து பதில் இல்லை. ராமன் வில்லம்ப கையில் எடுத்தான். சாகரம் சோஷயிஷ்யாமி, கடலை வற்ற செய்கிறேன்னா சமுத்திரராஜன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணிட்டான். அதுதான் ஆக்சுவல் சமுத்திரராஜ சரணாகதி. சமுத்திரராஜன் பயந்து போய், ஐயோ பானம் போட்டுறாத, நான் வற்றி போயிடுவேன், என்னை விட்டுடுன்னு சமுத்திரராஜன் ராமனிடம் சரணாகதி பண்ணி அப்புறம் வழிவிட்டான்.